புதுச்சேரி உருளையன்பேட்டை தொகுதிக்கு உட்பட்ட கோவிந்தசாலை முடக்கு மாரியம்மன் கோவில் வீதி, புதுத்தெரு, ஒத்தை வாடை வீதி, நேரு நகர் போன்ற பகுதிகளில் குடிநீரில் கழிவுநீர் கலப்பதால் 2 நாட்கள் முற்றிலும் குடிநீர் விநியோகம் தடைபட்டிருந்தது. இதனை அறிந்த உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு என்ற குப்புசாமி அவர்கள் முன்னெடுத்த போராட்டத்தின் காரணமாக புதுச்சேரி அரசு மூலம் பாதிக்கப்பட்ட பகுதிகளில் உள்ள வீடுகளுக்கு 20 லிட்டர் விலையில்லா குடிநீர் கேன்கள் வழங்கப்படும் என அறிவித்திருந்தனர். அதன்படி இன்று காலை 7 மணி முதல் பொதுப்பணித்துறை பொது சுகாதார குடிநீர் வழங்கல் பிரிவின் மூலம் மேற்கண்ட பகுதிகளில் உள்ள அனைத்து வீடுகளுக்கும் 20 லிட்டர் குடிநீர் கேன்கள் உருளையன்பேட்டை தொகுதி சட்டமன்ற உறுப்பினரும் புதுச்சேரி மனிதநேய மக்கள் சேவை இயக்க நிறுவன தலைவருமான நேரு அவர்கள் வழங்கினர். மேலும் குடிநீர் கேன்கள் வழங்கும் போது பொதுப்பணித்துறை பொது சுகாதார பிரிவு செயற்பொறியாளர் திரு வாசு மற்றும் பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் அப்பகுதியை சேர்ந்த மனிதநேய மக்கள் சேவை இயக்க பிரமுகர்களும் நிர்வாகிகளும் இளைஞர்களும் பலர் உடனிருந்தனர்.